இந்த கேள்வியை கேட்ட, உனக்காக நான் சிலுவையில அடிக்கப்பட்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தி என்னுடைய ஜீவனை கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவருடைய கருத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? நம்மை வைத்து ஆராய்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு யோசியா எனக்காகவும் என் ஜனங்களுக்காகவும் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டாரே. நியாயப்பிரமாண காரியத்தை கேட்ட பொழுது மனதுருகினவர்களாக வஸ்திரங்களை கழித்து ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி, என்னுடைய முன்னோர்கள் பாவம் செய்துட்டாங்க, விக்கிரகத்தை வணங்கிட்டாங்க, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினது போல ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னிங்க. உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டாங்க. வேதம் சொல்லுகிறபடி நான் வாழல. வேதம் இந்த உலகத்துல எப்படிலாம் வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதன்படி நான் வாழல ஆண்டவரே. துன்மார்க்கமாய் வாழ்ந்து விட்டேன், பாவம் செய்கிறவனாக நான் வாழ்ந்து விட்டேன், உங்களுடைய கட்டளைகளை மீறிவிட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னியோன்னு சொல்லி யாரெல்லாம் நீங்க உள்ளத்தின் ஆளுநர் கேட்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர், யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறீங்களோ, தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி யாரெல்லாம் தாழ்த்துறீங்க ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, பாவியாக என் மீது கிருபையாயிரங்கும் சொல்லி யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தீங்களோ, என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரே. என்னை நேசிக்கின்றாயா